நான் என்னோட சேனல்ஸில் வந்து மொட்டை அடிச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன். முடி இல்லாத தெரியும், கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, போடா சொட்டை அப்படின்னு போட்டிருந்தாரு. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறது அதுவுமே ஒரு மித்து தான். ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நமக்கு அந்த பால்னஸ் ப்ராப்ளமே வந்திருக்காது. முடி மொட்டை அடிக்கும் போது தான் பார்த்தேன், எனக்கு கிளியராகவே பேட்சாகவே தெரிஞ்சுது. எனக்கு இந்த மாதிரி பேட்ச் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிளினிக்ஸ் போய் பார்த்துட்டு அவங்களும் அந்த லென்ஸ்லாம் வச்சு காமிச்சிட்டு, ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது புரியாத மாதிரி ஒரு 4 இது சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 50,000 ஆகும், நல்லா இவ்வளோ தூரம் முடிய தொங்க விட்டுட்டு இந்த காட்டிலேருந்து வருதுன்னு சொல்லி ஒரு ஹேர் ஆயில் வைத்தாங்க. அதை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தடவ ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நம்ம தப்பு என்ன பண்ணுறோம், முடி அங்கே கொட்டுதுன்னா அப்படியே நம்ம என்ன அப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஹேர் லாஸ் பயங்கரமாக இருக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பார்க்கும்போது நான் கொஞ்சம் முடி மொட்டை அடிக்கும் போது தான் பார்த்தேன், எனக்கு கிளியராகவே பேட்சாகவே தெரிஞ்சுது. எனக்கு இந்த மாதிரி பேட்ச் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் வீடியோ போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நிறையா அங்கங்கே போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கிளினிக்ஸ் போய் பார்த்தேன். கிளினிக்ஸ் போய் பார்த்துட்டு அவங்களும் அந்த லென்சஸ்லாம் வச்சு காமிச்சிட்டு, ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் ஒரு செட் ஆஃப் புரியாத மாதிரி ஒரு 4 இது சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 50,000 ஆகும் இந்த ஃபஸ்ட்டு செஷன், இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் தரலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஸ்டெப் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ இந்த கிளினிக்ஸ் நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன் அவங்க வந்து மணி மைண்டடாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பராக டாக்டர் கிட்ட போகலாம், ஏன்னா அது வரைக்கும் அவங்க டாக்டர் அங்கே இருக்காங்கன்னு நினச்சி தான் நம்ம போகிறோம். முக்கால்வாசி இந்த மாதிரி ஃபேன்சி கிளினிக் பேஸ்டில் டாக்டர்ஸே இருக்கிறது கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும், ஏன்னா ஸ்கின் அண்டு ஹேரை சம்மந்தமாக டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள தான் போய் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஃபேன்சி கிளினிக் ஆர் சலூன் டைப்பில் நம்ம கண்டிப்பாக போயிடக்கூடாது. நான் கரூரில் இருக்கின்றதுனால நான் ஒரு 3 டாக்டரை போய் பார்த்தேன். நம்ம வந்து ஜிஎஃப்சி பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து 6 தான் கொடுப்பேன் ஜிஎஃப்சி. உங்களுக்கு வந்து 8 வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் ஹேபிட்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செஷன் செகண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3rd செஷனால் அவங்களால இன்ஜெக்டே பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணணும், முடி இல்லாத இடத்துலலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்றதுனால நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி கூட்ட போகிறீங்களா, வால்யூம், ஆர் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இது போதும் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ண போகிறீங்களான்ற ஒரு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி வேறு எந்த கிளினிக்லையும் சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 8 செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொன்னபொழுது, அப்போ ஏன் இந்த மாதிரி டாக்டர்ஸை வந்து யாரும் அப்ரோச் பண்ண மாட்டேன்றாங்கன்ற ஒரு தாட் வந்துச்சு.